ஹாய் ஹலோ வாங்க. எப்படி இருக்குங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்னைக்கு அஸ்வினி சீக்ரெட் சமையல்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா, தேங்காய் பர்ஃபி பண்ண போறோம். இன்னைக்கு நம்ம தேங்காய் பர்ஃபி பண்ண போறோம். அது எப்படி பண்றது பார்க்கலாமா? தேங்காய் வந்து உடைச்சிட்டு நல்லா மேல இருக்கிற தோல், அந்த கருப்பு தோல் எல்லாம் எடுத்துடுங்க. எடுத்துட்டு கொஞ்சோண்டு எடுத்துட்டு அப்புறமா நம்ம மிக்ஸில போட்டு ஒண்ணும் பாதியமா அடிச்சுக்கணும். நைஸா அடிக்கக்கூடாது. ஒண்ணும் பாதியமா அடிச்சுக்கோங்க. இப்போ கொஞ்சம் நெய் ஊத்திட்டேன். பாருங்க, தேங்காய் துருவல் வந்து நம்ம அளந்துக்கணும். பாருங்க, பூ மாதிரி நான் தேங்காய் துருவி இருக்கிறேன். கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வறுத்து எடுத்துக்கணும். பாருங்க எப்படி இருக்குன்னு. இது வந்து நம்ம மேலே இருக்கிற ஓடு எடுத்துட்டு மிக்சியில் ஒன்று பாதிமா பாருங்க இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. தேங்காய் பருப்பு ரொம்ப டேஸ்ட்டாக வரும். அதே சிம்மில் வச்சு நல்லா ட்ரையாக வறுத்துருங்க. அப்போதான் நல்லாயிருக்கும். ஏன்னா தேங்காய் பருப்பிக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. தேங்காய் தான் க்ளீனாக ஒயிட்டாக இருக்கணும். அது வந்து கலர் மாறக்கூடாது. அப்படியே கலர் மாறாமல் நம்ம அதை செய்யணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், 1 கப்பு 2 கப் போட்டுருக்குறேன். 2 கப்பு தேங்காய் துருவல். நல்லா இது வந்து கைவிடாமல் இது வந்து நாங்கள் தண்ணி இருக்குது இதில், பச்சை தேங்காய் இல்லையா, அதனால் நீங்கள் வந்து நல்லா வறுத்துக்கணும். அப்போ பர்ஃபி பண்ணும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 1 ஸ்பூன் நெய் ஊற்றி நல்லா வறுத்துடுங்க. இது நல்லா இந்த ஈரப்பதம்லாம் போகிற வரைக்கும் இன்னும் பருப்பி வராது. இந்த மாதிரி நீங்கள் பக்குவமாக எடுத்து கொஞ்சம் நெய் ஊற்றி நல்லா கொஞ்சம் அந்த ட்ரை ஆயிடணும். இது ட்ரை ஆகிட்டு இது செய்கிறது ரொம்ப ஈஸிங்க. ஆனால் அது தேங்காய் உடைச்சா இது போதுங்க. இவ்வளோ ட்ரை ஆகுது. அது போட்டுட்டு நம்ம சர்க்கரை எவ்வளோ போடலான்னு பாருங்கள். அதே கடாயை வச்சுக்கணும். தேங்காய் திருவிட்டு அதில் 1.5 கப்பு சர்க்கரை போட்டுக்கலாம். 2 கப்பு தேங்காய் எடுத்தோம், 1.5 கப்பு சர்க்கரை போட்டுக்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சுக்கோங்க. 1.5 கப்பு பாவு பண்ணிக்கணும் சர்க்கரை. பாருங்க, 1.5 கப்பு போட்டேன். 1/2 கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. 1/2 கப்பு போதும் தண்ணி. பாருங்க, 1/2 கப்பு தண்ணி போட்டுட்டு நல்லா இது வந்து பாவு வரும். பாருங்க, சர்க்கரை கரைஞ்சிருச்சு. இதில் வந்து ஒரு பாவு பதம் வரணும், ஒரு கம்பி பதம் வரணும். அப்போ போட்டால் தான் நல்லாயிருக்கும், பருப்பி வரும். இல்லைன்னா இதாகாது. கொஞ்ச நேரம் நல்லா பாருங்க. ஏலக்காய் பொடி போட்டு, ஏலக்காவும் சர்க்கரையும் அடித்து வச்சுக்கிறேன், அது போட்டுக்கோங்க. ஏலக்காய் பொடி போட்டுக்கோங்க. இப்போ பாவு பதம் வந்துச்சான்னு பார்ப்போம். தொட்டுட்டு பாருங்க, கம்பி பதம் வருது பாருங்க. இப்போ கரெக்டாக இருக்குது. நம்ம என்ன பண்ணோம், இந்த தேங்காவை போட்டு நல்லா கிண்டிக்கணும். அதுக்குள்ளே ஒரு பிளேட்டில் நெய் ஊற்றி தடவி வச்சுக்கோங்க. நம்ம இதை கரெக்டாக ஒரு கம்பி பதம் தான் வரணும், ஜாஸ்தி வரக்கூடாது. இப்போ நம்ம இதை போட்டுக்கலாம். தேங்காவை போட்டு நல்லா இந்த சக்கரை தண்ணி எல்லாம் அந்த தேங்காய் இழுத்துக்கும். அதுக்கு நான் கைவிடாமல் இதை நீங்கள் கலக்கிட்டே இருக்கணும். பாருங்க, ஒரு தட்டில் வந்து நெய் போட்டு வச்சுக்கிறேன். அதில் நான் ஆற வைப்பேன். இதை போட்டு நீங்களும் ஒரு தட்டில் ஆற வச்சுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் ட்ரை, நல்லா இந்த தண்ணியெல்லாம் சுண்டி கெட்டியாகும். பாருங்க, 10 நிமிஷம் கைவிடாமல் நீங்கள் கலக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அடி பிடிச்சிடும். அதுக்காக பாருங்க, சுருண்டு வருது. அப்படியே நம்ம இதுலேயே ஒட்டாமல் வரும். இதில் நல்லா ஒரு வெட்டி பதத்துக்கு வந்துடும். ஏன்னா ஒரு 10 நிமிஷம் நின்று நல்லா கலக்கிட்டே இருக்கணும். விட்டால் அடி பிடிச்சிடும். இன்னும் ஒரு 2 நிமிஷம் நல்லா கொஞ்சம் தண்ணியாக இருக்குது.
இன்னும் 2 நிமிஷம் விடுங்க. பாருங்க, கெட்டியான பதத்துக்கு வந்திருக்கு. இப்போதான் கரெக்டாக இருக்குங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தட்டில் வந்து நெய் ஊற்றி வச்சுக்கோங்க. இதை ஊற்றி நம்ம ஆற வச்சுக்கலாம். பாருங்கள், தவாவில் ஒட்டாமல் வருது பாருங்கள். இப்போ கரெக்டான பதத்துக்கு வந்துடுச்சு, பருப்பி பதத்துக்கு. நம்ம இதை தட்டில் போட்டு ஆற வச்சு ஒட்டவே இல்லை. இந்த மாதிரி வரணும், ஒட்டாமல் வரணும். இப்போ தவாவில் இதில் தட்டில் போட்டு ஆற்றிக்கலாம். ஆற வச்சுப்போம். ஆற வச்சு பருப்பி எப்படி கட் பண்ணுறது பாருங்கள். இந்த மாதிரி ஆற வச்சுக்கோங்க. லெவலாக ஊற்றி ஆற வச்சுக்கலாம். ஆற வச்சு அப்புறமா கட் பண்ணிக்கலாம். ஆறட்டும். நல்லா தேங்காயெல்லாம் மேலே எழுந்திரிக்கும். நல்லா அமுத்தி விடுங்க. சூடு ஆறட்டும். ஆறின பிறகு நம்ம கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. பாருங்க, பருப்பி வந்து நல்லா ஆற வச்சு இந்த மாதிரி கொஞ்சம் சூட்லேயே கோடு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி கோடு போட்டுக்கின்னு கட் பண்ணிக்கணும். இப்போ வந்து பருப்பி எப்படி வந்துக்குது பார்க்கலாமா? பாருங்க, ஒன்று எடுத்திங்கன்னா வந்து போதும், கட் ஆகிடும். இப்போ நம்ம இதை கட் பண்ணிவிட்டு காட்டுறோம். பாருங்க, பருப்பி எல்லாம் நம்ம கட் பண்ணிட்டோம். சூப்பராக வந்துடுது பாருங்க பருப்பி. நான் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ பெரிய சைஸ் வேணுமோ அவ்வளோ கட் பண்ணிடுங்க. பாருங்க, புட்டு கட்டுறேன். சூப்பராக பாருங்க, வாயில் வச்சா கரைஞ்சிடுங்க. இவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு. இன்னும் கூட கொஞ்சம் ட்ரை ஆகணும். நான் அதுக்குள்ளே கட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி நல்லா இருக்கு பருப்பி. சூப்பராக பாருங்க. இந்த தேங்காய் பருப்பி ஒரு தேங்காய் போட்டால் போதுங்க, ஒரு ஃபேமிலியே சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு நல்லா இருக்குது. இந்த தேங்காய் பருப்பி யார் யாருக்கு பிடிக்குமோ அவங்க அஸ்வினி சீக்ரெட்டை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அஸ்வினி சீக்ரெட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம இன்னொரு டிஷ்ல பார்க்கலாங்க.